ஓம் சாந்தி. மனம் மற்றும் புத்தி இரண்டையும் ஆத்மாவை நோக்கியும் பரமாத்மாவை நோக்கியும் திருப்புகின்றேன். சிரேஷ்டமான எண்ணங்களை உருவாக்குகின்றேன். சிரேஷ்டமான எண்ணங்களின் மூலம் மனம் புத்தியை ஒருநிலைப்படுத்துகின்றேன். புத்தி என்ற இந்த மூன்றாவது கண்ணின் மூலம் என்னுடைய சொரூபத்தை காண்கின்றேன். முழு கவனத்தையும் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிருக்குட்டி சிம்மாசனத்தில் ஆத்மாவை நோக்கி திருப்புகின்றேன். என்னுடைய சொரூபத்தை நானே காண்கின்றேன். நான் பிரகாசமான ஆத்மா. நான் மின்னிக் கொண்டிருக்கும் ஆத்மா. நான் ஜோதி சொரூப ஆத்மா. இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் பிருக்குட்டி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன். என்னுடைய உண்மையான சொரூபத்தை புத்தியின் கண் மூலமாக தெளிவாக காண்கின்றேன். என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் பிரகாசத்தின் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. சக்திசாலியான ஒளிக்கிரணங்கள் ஆத்மாவாகிய என்னிடமிருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. பிரக்குட்டி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் நான் ஆத்மா. இந்த தேகத்திலிருந்து விடுபட்டவன். இந்த தேகம் ஓர் ஆடை. இந்த தேகம் என்னுடைய வீடு. நான் இந்த முழு தேகத்தின் அதிகாரியாக இருக்கின்றேன். இந்த தேகம் வேறு, நான் வேறு. நான் ஆத்மா. கர்ம எந்திரங்களை வழிநடத்தும் சைத்தன்ய சக்தி. நான் ஆத்மா. சாந்த சுரூபமானவன். ஆழ்ந்த அமைதியானவன். சாந்தியே என்னுடைய சுய தர்மம். சாந்தியே என்னுடைய இயல்பான குணம். சாந்தியே என்னுடைய சுபாவம். என்னிடமிருந்து அளவிட முடியாத சாந்தியின் குளிர்ந்த ஒளிக்கிரணங்கள் நாலாபுறங்களிலிருந்தும் வெளிப்படுகின்றன. ஜோதி புள்ளியாகிய என்னிடமிருந்து சாந்தியின் கிரணங்கள் வெளிப்படுவதை புத்தியின் கண்களின் மூலம் காண்கின்றேன். நான் சாந்த சுரூபமானவன். என்னுடைய மனம் ஆழ்ந்த அமைதியில் நிலைத்திருக்கின்றது. சம்பூர்ண அமைதி மீண்டும் என்னை தெளிவாக காண்கின்றேன்.
என்னுடைய ஜோதி சொரூப ரூபத்தை புத்தியின் கண் மூலம் தெளிவாக காண்கின்றேன். நான் சம்பூர்ண சுகம் நிறைந்த ஆத்மா. நான் பரம் பவித்ர ஆத்மா. பவித்ர சுரூபத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். இதுவே என்னுடைய ஆதி ஸ்ரீஷ்ட சுரூபம். சம்பூர்ண பவித்ர சுரூபம். நான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா. என்னிடமிருந்து நாலாபுறங்களிலும் தூய்மையினுடைய பொன்னான ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நான் தூய்மையின் ஒளிக்கிரணங்களால் சூழ்ந்த ஒளிவட்டத்திற்குள் வீற்றிருக்கும் சம்பூர்ண பவித்ர ஆத்மா. என்னுடைய திவ்ய சொரூபத்தை நான் தெளிவாக காண்கின்றேன். நான் ஆத்மா சக்தியின் குண்டமாக இருக்கின்றேன். நான் மிக மிக சக்திசாலியானவன். என்னுடைய நாலாபுறங்களிலும் என்னிடமிருந்து சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நாலாபுறமும் என்னுடைய சக்தியின் ஒளிக்கிரணங்கள் சூழ்ந்துள்ளது. நான் ஆத்மா புருவமத்தியில் வீற்றிருக்கும் ஜோதி பிந்து. இந்த தேகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவன். அழிவற்ற அமர ஆத்மா. அஷ்ட சக்திகளும் நிறைந்த மாஸ்டர் சர்வ சக்திவான். பயம் என்றால் என்னவென்றே தெரியாத தைரிய சுரூப ஆத்மா. இப்பொழுது புத்தியின் கண்களின் மூலமாக மேல் நோக்கி பார்க்கின்றேன். எனக்கு மேலே நீல நிற ஆகாயம், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம். புத்தியின் மூலமாக இன்னும் மேலே செல்கின்றேன். சூட்சும உலகம், ஃபரிஷ்டாக்களின் உலகம், வெண்ணிற உலகத்தையும் கடந்து மேல் நோக்கிச் செல்கின்றேன். மிக மிக லேசாக உணர்கின்றேன். மனம் புத்தியின் முழு கவனத்தையும் இந்த ஆன்மீக யாத்திரையில் நிலைநிறுத்துகின்றேன். என்னுடைய உண்மையான வீடாகிய பிரம்மலோகத்தை அடைந்து விட்டேன். இனிமையான வீடு, என்னுடைய சாந்த சுரூப வீடு. இதுவே என்னுடைய சாந்திதா.
இந்த கர்ம சேத்திரத்தில் நாடகத்தை ஏற்று நடிப்பதற்கு முன்பு ஆத்மாவாகிய நான் என்னுடைய வீடாகிய சாந்தி தாமத்தில் இருந்தேன். இங்கு சாந்தியே சாந்தி நிறைந்துள்ளது. சாந்தி கடலும் இங்குதான் இருக்கின்றார். நானும் சாந்தி தாமத்தில் தான் இருந்தேன். என்னுடைய சாந்த சுரூபத்தை தெளிவாக காண்கின்றேன். சாந்தி தாமத்தில் ஆத்மா நான் டீப் சைலன்ஸில் நிலை நிறுத்துகின்றேன். ஆழமான அமைதியை என்னுள் உணர்கின்றேன். என்னுடைய உண்மையான வீட்டின் அமைதியின் பிரபாவத்தை என்னால் நன்கு உணர முடிகின்றது. மனம் புத்தியின் மூலம் ஆத்மா நான் சாந்தி தாமத்தில் சாந்தியின் கிரணங்களுக்கு மத்தியில் சாந்த சுரூபத்தில் நிலைத்து நிற்கின்றேன். எனக்கு மேல் நிராகார சிவபாபா வீற்றிருக்கின்றார். மகா ஜோதி சுரூபமாக வீற்றிருக்கின்றார். அவருடைய ஜோதி சுரூபத்தை புத்தியின் கண்கள் மூலமாக தெளிவாக காண்கின்றேன். அவருடைய நாலாபுறங்களிலும் சக்திசாலியான ஒளிக்கிரணங்கள் நிறைந்திருப்பதை காண்கின்றேன். அவர் நிராகாரமானவர். அனைத்தையும் படைத்தவர். ஆத்மாவினுடைய தந்தை பரம்பிதா. இந்த சிருஷ்டி சக்கரத்தின் விதை ஞானக்கடல். மனம் புத்தியை பாபாவிடம் நிலைத்து நிற்கச் செய்கின்றேன். மகா ஜோதி பாபாவை தவிர வேறு எதுவும் புத்தியில் இல்லை. அன்பு கடல் தந்தையினுடைய சாந்த சுரூபத்தை புத்தியின் கண்களின் மூலம் தெளிவாக காண்கின்றேன். அவர் சாந்தி கடலாக இருக்கின்றார். ஞானக்கடலாக இருக்கின்றார். அன்பு கடலாக இருக்கின்றார். பிரியமான பரமாத்மாவின் அனைத்து திவ்ய சுரூபத்தையும் புத்தியின் கண்கள் மூலம் தெளிவாக காண்கின்றேன். ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக எவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அவரே என் நேரெதிரில் இருக்கின்றார். யுகம் யுகங்களாக யாரை தேடி அலைந்தேனோ அவரை எனது நேரெதிரில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். முழு உலகிற்கும் கதி சத்கதியை கொடுக்கக்கூடியவரை நேரெதிரில்
சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இவரே எனக்கு அளவிட முடியாத அன்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவரே என்னுடைய தாய் தந்தையாக இருக்கின்றார். மகா ஜோதியாக இருக்கின்றார். பரமாத்மா என்னுடைய சுப்ரீம் ஆசிரியராகவும் இருக்கின்றார். பரமாத்மா என்னுடைய சத்குருவாக இருக்கின்றார். ஆத்மா நான் பரமாத்மாவினுடைய சக்தியின் கரணங்களின் கீழ் இருக்கின்றேன். சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து, சுயம் பரமாத்மாவிடமிருந்து சக்தியின் ஒளிக்கிரணங்கள் என் மீது விழுகின்றன. என்னையும் சக்திசாலியாக மாற்றுகின்றன. பரமாத்மாவின் சக்தியின் ஒளிக்கிரணங்கள் ஆத்மாவாகிய என்னுள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. என்னையும் சக்திசாலியாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றன. அப்சமான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக செலுத்திக் கொண்டிருக்கின்றேன். அவர் சாந்தியின் கடலாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்யும் மகான் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடையவராக இருக்கின்றார். சாந்தியை வழங்கும் வள்ளல் என்னுடையவராக ஆகிவிட்டார். நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். சாந்தியின் கடல் அவருடைய சாந்தியின் ஒளிக்கிரணங்கள் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன. ஆழ்ந்த அமைதியை, சம்பூர்ண சாந்தியை ஆத்மா நான் உணர்கின்றேன். சாந்தியினுடைய கிரணங்கள் அருவியை போல சாந்தி கடலிடமிருந்து என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன. சாந்தியின் கிரணங்களின் மலையில் ஆத்மா நான் சம்பூர்ண சாந்தியை அனுபவம் செய்கின்றேன். குழப்பமோ பயமோ சந்தேகமோ இல்லை. ஆழ்ந்த அமைதி, பரமாத்மாவின் சாந்தி என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆத்மா நான் சம்பூர்ண சாந்த ஸ்வரூபத்தை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். சாந்தியே என்னுடைய சுய தர்மம்.
அவர் தூய்மையின் கடலாக இருக்கின்றார். பத்தித்த பாவனாக இருக்கின்றார். அவரிடமிருந்து அளவிட முடியாத அளவிற்கு தூய்மையின் வெண்ணிற ஒளிக்கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன. பரமாத்மாவின் தூய்மையின் கிரணங்களினால் ஆத்மனான் முழுவதுமாக நிறைந்திருக்கின்றேன். என்னுடைய தூய்மையின் சார்ஜ் பரமாத்மாவின் சக்தியினால் சம்பூர்ணமாக நிறைந்து கொண்டே இருக்கின்றது. தூய்மையின் அளவு 100% சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. அவருடைய தூய்மையின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன. நான் சுயம் பரமாத்மாவின் தூய்மையின் கிரணங்களினால் சூழ்ந்திருக்கின்றேன். மனம் புத்தியை இந்த திவ்ய அனுபவத்தில் நிலைநிறுத்துகின்றேன். அவர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். புத்தியை பரமாத்மாவினுடைய இந்த சக்திசாலி சொரூபத்தில் நிலைநிறுத்துகின்றேன். அவர் நிராகாரர். அவருடைய சக்தியின் அளவற்ற கிரணங்கள் பிரம்மலோகத்தில் நாலாபுறங்களிலும் நிறைந்திருக்கின்றன. அந்த சக்திசாலி வாயுமண்டலத்தில் ஆத்மா நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாக உணர்கின்றேன். மனம் புத்தியை இந்த ஸ்ரீஷ்ட அனுபவத்தில் நிலைத்து நிற்கச் செய்கின்றேன். முழு கவனத்தையும் என்னுடைய ஆதி சொரூபத்தில் நிலைத்து நிற்கச் செய்கின்றேன். ஆத்மா நான் பரமாத்மாவின் ஒளிக்கிரணங்களுக்கு கீழ் மின்னிக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய சக்தியின் கிரணங்கள் என்னுள் அனைத்து சக்திகளையும் நிறைத்துக் கொண்டே இருக்கின்றன. நான் பரமாத்மா சக்திகளினால் சம்பூர்ணமாக நிறைந்திருக்கின்றேன். பரமாத்மாவின் சக்தியின் கிரணங்கள் என்னையும் அவருக்கு சமமாக சக்திசாலியாக மாற்றிவிட்டது. நான் சுயம் பகவானின் நேரடி குழந்தையாக இருக்கின்றேன். அவர் அன்பு கடலாக இருக்கின்றார். நானும்
அவருடைய அன்பின் கருணைகளினால் அன்பில் நிறைந்தவராக மாறிவிட்டேன். என்னுடைய மனதில் உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்காகவும் களங்கமற்ற அன்பு நிறைந்துள்ளது. முழு உலகிற்கும் அன்பின் கருணைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நான் சாந்தி கடலினுடைய குழந்தை. பரம சாந்தியில் நிலைத்திருக்கின்றேன். ஆழ்ந்த அமைதியில் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கை பயணம் சாந்தியாக நடத்த வேண்டி உள்ளது. பரமாத்மாவின் சாந்தியின் கருணைகளினால் இந்த வாழ்க்கை பயணம் சாந்தியாக உள்ளது. சர்வசக்திவான் பாபாவினுடைய குழந்தை நான். மாஸ்டர் சர்வசக்திவான், அனைத்து சக்திகளும் நிறைந்தவன், பயமற்றவன், பரம பவித்திரமானவன், அளவிட முடியாத சுகம் நிறைந்தவன். நான் சதா மகிழ்ச்சி நிறைந்தவன். ஆழமாக இந்த அனுபவத்தில் என்னை கொண்டு செல்கின்றேன். பரந்தாமத்தில் என்னுடைய விதைரூப ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றேன். சர்வசக்திவான் பாபாவினுடைய அனைத்து கிரணங்களும் என் மீது விழுந்து கொண்டே இருக்கின்றன. சக்திகளின் மலை போல பரமாத்மாவினுடைய கிரணங்கள் என்னுள் சக்திகளாக, வரதானங்களாக நிறைந்து கொண்டே இருக்கின்றது. ஓம் சாந்தி.